ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சட்டுப்புட்டுன்னு ஒரு குழம்பு வச்சிடலாம். எவ்வளோ குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்ன குழம்புன்னு பார்க்கலாம். இது தட்டைப்பயிறு குழம்பு. இதுக்கு தேவையான பயிறு தட்டைப்பயிறு. இது ஒரு 1/4 கிலோ. இது காராமணி பயிறுன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடலாம். 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இதை லேசாக வறுத்துட்டு போட்டாலும் வாசமாக இருக்கும். அப்படியும் பண்ணலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அதுக்கு நடுவில் ஒரு 3 பத்தை தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சீரகம் போட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. பயிர் நல்லா வெந்துருச்சு. 2 விசில் பார்த்தோடனே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணியெலாம் வடிக்க வேண்டாம், அந்த தண்ணியே இருக்கட்டும். அதுலேயே ஒரு முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதையும் அது தலையில் ஊற்றிடலாம். இப்போது அதுலேயே மசாலா தூள்லாம் போட்டுடலாம். என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் குழம்புத்தூள் கொஞ்சம், ஏன்னா மிளகாத்தூள் நல்லா போட்டிருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு அவ்வளோதான். இது மொத்தமாக வதக்கிறது அது இது எதுவும் வேண்டாம். சிம்பிளான வேலை சட்டுன்னு முடியணுன்னா இந்த மாதிரி வச்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும் அது. அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 விசில் வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே பயிறு நல்லா வெந்திருக்கு. வெறும் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த காய் தானே வேகணும். ஒரு சவுண்டில் வெந்துருச்சு பார்த்தீங்களா? 1 விசில் வந்தோடனே எடுத்தால் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, அது கூடவே கொஞ்சம் வெந்தயம், ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், இல்லைன்னா கசந்துரும். போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியட்டும், உளுந்து செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுக்கலாம். நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். அதனால் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். வாசமாக நல்லாயிருக்கும். நல்லா கட் பண்ணி போட்டு சும்மா வாசனைக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீறி போடலாம். ஒரு வாசனைக்காக தான். போட்டு நல்லா கிளறலாம். கிளறிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கி விட்டு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு தட்டி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது, இது வெறும் பூண்டு தான். பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்க வேண்டியதான். ஏன்னா பயிறு கேஸுங்கிறதுனால இந்த பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். கொஞ்சம் பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். நல்ல மணமாக நல்ல சுவையாக நல்லா இருக்கும். சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு தொட்டுக்கு கூட தேவையில்லை. குழம்பு ஊற்றிட்டு இந்த பயிரை ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கீரை கடைஞ்சி வச்சுக்கலாம் சைடுக்கு, நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நம்ம போட்டு வதக்கிட்டு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. முதல்ல பயிரை போட்டு ஒரு சவுண்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் போட்டு மிளகாத்தூள், மசாலாத்தூள், புளி எல்லாத்தையும் ஒரே இதில் கரைச்சி ஊற்றி அது ஒரு சவுண்டு. அவ்வளோதான். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிப்பியில் சேர்ந்துக்கலாம். கொஞ்சம் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நானும் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். டாட்டா, பாய்.